ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள், என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதத்துடைய 3ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய கடைசி மாதமான பங்குனி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 20ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. முருகருக்கு உகந்த அற்புதமான நாள். அப்படி என்னடா முருகருக்கு உகந்த அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சஷ்டியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சஷ்டி சாதாரணமான சஷ்டி கிடையாது. நாளை நாள் பங்குனி மாதத்தில் வளர்பிறையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டியில் பாலோடு சேர்த்து இந்த பொருளை நாம் முருகருக்கு படைத்தோன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுடைய அருளால் நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். பாலோடு அப்படி என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பங்குனி வளர்பிறை அஷ்டியில் நாளை நாள் இதை செய்யுங்க, நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும். ஃபஸ்ட்டு நாளைய பங்குனி வளர்பிறை சஷ்டியுடைய சிறப்பை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாலோடு சேர்க்க வேண்டிய பொருட்களையும் அதை சேர்க்கறதுனால நடக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பங்குனி வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டியே ரொம்ப விசேஷந்தாங்க. பங்குனி மாதம் தெய்வங்களுக்குள் விரதங்கள் இருப்பது, வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்குது. ஆக்சுவலி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் போன்று பங்குனி மாதம் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாக இருக்குது. எனவே தான் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி தினமும் மகத்துவம் மிக்கதாக கருதப்படுது. அதுலேயும் நாளை தினம் சஷ்டி தினம் வியாழக்கிழமன்று வருவது கூடுதல் சிறப்பு என்று சொல்லலாம். நாளை சஷ்டி விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. பங்குனி மாத வளர்பிறை சஷ்டி தினமான நாளை வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்திருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பூஜையில் இருக்கக்கூடிய வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு வாசமிக்க மலர்களை சாத்துங்க. கூட ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அப்புறம் கேசரி நெய்வேத்தியம் செய்து முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்களை துதித்து முருகப்பெருமானை தியானித்து அவரை வணங்குங்க. முருகப்பெருமானை நீங்கள் இந்த மந்திரத்தை படித்தாலும் சரி, இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்டு வழிபாடு செய்தாலும் சரி. ஆனால் நாளை நாள் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் இது போன்ற மந்திர பாடல்கள் வீட்டில் கேட்கறது நல்லது. நாளை தினம் 3 வேளையும் உணவு எதுவும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கிறது சிறப்பு. அப்புறம் நாளை நாள் உண்ணாமல் விரதத்தை இருக்கிறதோடு மௌனமாக இருந்து விரதம் சேர்த்து அனுஷ்டிங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். மாலையில் திரும்ப அருகில் உள்ள கோவில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அங்கு நவக்கிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கணும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வணங்கணும். தீபங்கள் ஏற்றி வணங்கணும். பின்பு வீடு திரும்பியதும் பூஜாரைக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு வைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். ஆக்சுவலி இந்த முறையில் பங்குனி வளர்பிறை சஷ்டி விரதம் மேற்கொள்வர்களுக்கு நெடுநாட்களாக நீடித்து வந்த எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூடிய விரைவில் அழகான ஆரோக்கியமான குழந்தை பெரு உண்டாகும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அப்புறம் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார கஷ்டங்கள் கூட விரைவில் தீரும். இந்த மாதிரி பல அதிர்ஷ்டகரமான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு நாளை நாள் முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி சாதாரணமாகவே முருக வழிபாடு செய்தால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா,
நாளை நாள் கேசரிங்கிற நெய்வேத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பாலில் வைத்து இந்த பொருளை சேர்த்து முக்கியத்துவம் கொடுத்து நெய்வேத்தியம் ஒன்று படைத்து அதை 10 பேருக்கு கொடுத்தீங்கன்னா இதை விட ஒரு புண்ணியமான செயல் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை சஷ்டி வந்திருக்கு. குரு பகவானுக்கு உகந்த சில பொருட்களும் முருகனுக்கு உகந்த சில பொருட்களும் பாலில் கலப்பட செய்து அதை கொடுக்க போகிறோம். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அப்படி என்ன செய்யணும்னா பால் பாயாசம் செய்யணும். பால் பாயாசத்தில் என்னடா கலக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ நான் சொல்கிற முறையில் நாளை ஒரு நாள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் என்னெல்லாம் மாறுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஆக்சுவலி சஷ்டி போன்ற திருநாளில் இந்த மாதிரி நாம் முருகனுக்கும் குரு பகவானுக்கும் பிடித்த உணவுகளை சமைத்து படைத்து வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். சமைக்கிறது மட்டும் கிடையாது, கோவில்களில் கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைனா வீடுகளில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைனா தெருக்களில் இருக்கக்கூடிய யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நாளை நாள் கண்டிப்பாக இதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பால் பாயாசம் செய்யக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பால் பாயாசம் நாளை நாள் சாதாரணமாக செய்கிறது தான், ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த பொருட்கள் ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த பால் பாயாசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1 கைப்பிடி, பால் 3 கப்பு, தண்ணீர் 1/2 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, நெய் தேவையான அளவு, முந்திரி திராட்சை பாதாம் தேவையான அளவு, குங்குமப்பூ அல்லது ஏலக்காய் பொடி தேவையான அளவு. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் பொடி மட்டும் வைத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தான் பாயாசத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள். இதை கொண்டு தான் பாயாசம் செய்யணும். எப்படி செய்யணுங்கிற செய்முறையை சொல்கிறேன். இந்த செய்முறையை விளக்கமாக தெரிஞ்சுக்குங்க. கடாயில் நெய் ஊற்ற வேண்டும். பாஸ்மதி அரிசியை நன்கு கழுவி நெய்யில் சேர்க்க வேண்டும். நெய்யில் அரிசியை வதக்கணும். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கடாயை மூடி வைக்கணும். அரிசி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அரிசி அதிகமாக சேர்த்தால் கெட்டியாகிவிடும். அதனால் அரிசியை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அரிசி வேக வைத்த பிறகு அதில் பாலை சேர்க்க வேண்டும். அதில் நெக்ஸ்ட்டு சர்க்கரையை சேர்க்கணும். அப்புறம் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஊற்றுங்க, இல்லைனா ஏலக்காய் பொடியை அதில் தூவி விடுங்க. ஸோ மற்றொரு அடுப்பில் கடாய் வைத்து நெய் சேர்த்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை போன்றவற்றை வருங்க. மிதமான அளவில் வருங்க, வறுத்து எடுங்க. பின் இதை அரிசி உள்ள கடாயில் சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க விடுங்க. அவ்வளவுதாங்க, சுவையான பால் பாயாசம் ரெடி. இந்த பால் பாயாசத்தில் என்ன சேர்க்குறோம்? அரிசியை சேர்க்குறோம், அதுதான் மெயின். பால் பாயாசத்தில் நம்ம வெறும் சேமியா இல்லைன்னா ஜவ்வரிசி இந்த மாதிரி தான் சேர்த்து செய்வோம். ஆனால் நாளை நாள் இந்த மாதிரி சேர்த்து செய்யாமல் அரிசியை சேர்த்து செய்கிறோம். இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். இந்த ஹைலைட்டான விஷயத்தை நாளை நாள் நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் பண்ணும்போது இதனால் உங்களுக்கு நிறைய ஒரு இது உருவாகும். அதாவது இது பண்ணுறதுனால ஒரு விதமான ஒரு இது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். அந்த அதிர்ஷ்டம் தான் உங்கள் லைஃப்பை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்யுங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கடந்த பலன் கிடைக்கும். இதை செய்துட்டு ஒரு 5 பேருக்காவது இதை தான மாதிரி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி கோவில்லையோ வீடுகள் பக்கத்துலையோ தெருக்கள்லையோ கண்டிப்பாக உங்களால் எங்கே கொடுக்க முடியுமோ அங்கே கொடுங்க. உங்களுக்கு ஒரு 50 பேருக்கு கொடுக்க முடியும்னா தாராளமாக கொடுங்க. இதை விட ஒரு புண்ணியமான ஒரு விஷயம் கிடையாது. பங்குனி உத்தரம் வேற வரப்போகுது. பங்குனி உத்தரத்துக்கு முன்னாடி முருகனுக்கு உகந்த சஷ்டி வந்திருக்கு. இதில் நான் சொன்னதை செய்தீங்கன்னா அகப்பை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அகப்பை இருந்து அந்த அகப்பையில் முருகன் நிறைவாரு. நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட லைஃப்பில் முருகனுடைய அருளை பெற அவங்க அகப்பையில் நிறைய இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அவை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே சுவாரஸ்யமாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.